ஹலோ வீவாஸ், மகர ராசி நேயர்களுக்கு 12 வருடத்திற்கு பிறகு தற்போது குரு பயிற்சியானது ஏற்பட போகிறது. 12 வருடத்திற்கு பிறகு இந்த குரு பயிற்சியின் மூலமாக மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் சந்திக்க போகிறார்கள் என்பது குறித்து தான் நம்ம பார்க்க போறோங்க. அதாவது பொதுவாகவே நவ கிரகங்களிலேயே மிக மிக முக்கியமான கிரகமாகவும் சுப கிரகமாகவும் இருப்பது குரு தாங்க. அப்படிப்பட்ட குரு பகவானுடைய பயிற்சி தான் 12 வருடத்திற்கு பிறகு மீண்டும் ரிஷப ராசியில இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகி தன்னுடைய சுப மற்றும் அசுப பலன்களை கொடுக்க போகிறது. பொதுவாகவே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகங்களுடைய மாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடுங்க. இந்த தாக்கங்களானது சிலருக்கு சாதகமாக இருக்கும், சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம். அந்த வகையில தான் மகர ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் சந்திக்க போகிறார்கள் என்பது குறித்து நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அதே போல மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் குருவை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தால மகர ராசி நேயர்களுடைய விருப்பங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இனி நிறைவேற ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கடந்த மே 14ஆம் தேதி அன்றே பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரிஷப ராசியில இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகி இருந்தார். அன்றில் இருந்தே பார்த்தீங்கன்னா இதனுடைய தாக்கமானது ஆரம்பமாகி விட்டது அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது உங்களுடைய 6ஆம் ராசியான ருணம், அதாவது கடன், வியாதி, சத்ரு என்று சொல்லக்கூடிய விரோதி ஸ்தானத்துல குரு சஞ்சரிக்க தொடங்க போகிறார். இந்த காலகட்டத்தில் பொருளாதாரமானது சீராக இருந்தாலும் முக்கிய செலவுகளுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிரமப்படக்கூடிய வகையில சூழலானது இருக்கக்கூடும் என்பதால பணத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. வெளியில கொடுத்து இருந்த பணமானது மீண்டும் கிடைப்பதில் கால தாமதமானது ஏற்படும் என்பதால முடிஞ்ச அளவுக்கு யாருக்கிட்ட பணம் கொடுக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கொடுங்க. அவங்க கிட்ட நம்ம பணம் கொடுத்தா மீண்டும் கைக்கு வருமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கொடுங்க. ஏன்னா சிலர் எல்லாம் வட்டிக்கு ஆசைப்பட்டு பணத்தை கொடுத்துருவீங்க, பிறகு அசல் தொகையை பார்த்தீங்கன்னா கைக்கு வராமல் ரொம்பவே சிரமப்படுவீர்கள். ஸோ வெளியில் ஏதாவது பணம் கொடுப்பதாக இருந்தால் 1க்கு 2 முறை யோசித்து பார்த்து அதன் பிறகு நீங்கள் பணத்தை கொடுப்பது நல்லதாக இருக்க கொடுங்க. ஏனென்றால் நீங்கள் கொடுத்த பணமானது கைக்கு திரும்ப வராமல் போகலாம். மேலும் பார்த்தீங்கன்னா அனைத்து விஷயங்களிலுமே திட்டமிட்டு செயல்பட வேண்டியது மிகவும் அவசியமாகும். ஏதாவது செய்றீங்க அப்படின்னா இது செஞ்சால் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத யோசித்து பார்த்து செய்ய வேண்டும். நண்பர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் கோபப்படுவார்கள். குடும்பத்தில் சின்ன சின்ன சஞ்சலங்களும் குழப்பங்களும் ஏற்படலாம். மற்றபடி உடல் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. என்றாலுமே உணவு விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டுங்க. வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளை உடனடியாக கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியங்க. தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டு பிரச்சனைகளை வளர்த்துக்கிட்டே போகக்கூடாதுங்க. எந்த பிரச்சனை என்றாலுமே அதற்கு உரிய மருத்துவரை உடனடியாக அணுகுவதன் மூலமாக அந்த பிரச்சனைக்கான தீர்வானது கிடைக்குங்க. இதன் மூலமாக மன ரீதியாக உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படுது இல்லையா? அதாவது நமக்கு இந்த வழியாக இருக்கு, ஒருவேளை இந்த நோயா இருக்குமா அந்த நோயா இருக்குமா அப்படின்னு நம்முடைய மனதுக்குள்ளேயே போட்டு குழப்பிட்டே இருப்போங்க. இது மாதிரியான சுச்சுவேஷன் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டுங்க. எந்தவித நோய்கள் வந்தாலுமே அதற்கு உரிய மருத்துவர்கிட்ட உடனடியாக போயிட்டு வரும்போது அதற்கான ஒரு தீர்வானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் சகோதர மற்றும் சகோதரிகளிடம் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாங்க. விட்டு கொடுத்து நடந்து கொண்டு அவங்களுடைய ஆதரவை தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். குரு பகவானுடைய பார்வையானது உங்களின் தொழில் ஸ்தானத்துல படுகிறது. இதனால செய்கின்ற தொழில இருந்து வந்த இடையூறுகளும் தடங்கல்களும் பிரச்சனைகளும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க போகிறது. பொருளாதாரத்துல அபிவிருத்தியை காண்பீர்கள். சமுதாயத்துல உங்களுடைய பெயரும் புகழும் உங்களுக்கு பெருசா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை சம்பாதிப்பீர்கள். இதனால சில பாராட்டுகளையும் விருதுகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையும் மகர ராசி நேயர்களுக்கு சூழலானது அமைஞ்சிருக்குங்க. கூட்டாளிகளுக்காக முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். அரசாங்கத்திடம் இருந்து எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்க போகிறது. மனதில் இருந்து வந்த பயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க போகிறது. குரு பகவானுடைய பார்வையானது அயனஸ்தானத்தின் மீது படுகிறது. இதனால எதிர்காலத்திற்காக நீங்க தீட்டக்கூடிய திட்டங்கள்
திட்டங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வகையில் சூழலானது அமைய போகிறது. உங்களை தனிமைப்படுத்திய உறவினர்கள் மறுபடியும் வந்து இணைவார்கள். ஆனாலுமே நீங்க கடினமாக உழைக்க வேண்டிய காலகட்டமாகவே இது அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு திடீரென்று நெடுந்தூர பயணங்கள் செய்ய நேரிடலாம். குரு பகவானுடைய பார்வையானது உங்களின் குடும்பஸ்தானத்தின் மீது படுகிறது. இதனால எதிர்பாராத இடங்கள்ல இருந்து உங்களுக்கு சாதகமான உதவிகளானது கிடைக்க போகிறது. உங்களுடைய மனத்தாங்கல்களையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுடன் நீங்க பகிர்ந்து கொள்வீர்கள். அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வாங்குவீர்கள். உடல் ஆரோக்கியமானது சீராகுங்க. மற்றபடிக்கு எவருக்கும் இந்த ஆண்டானது வாக்கு கொடுப்பதோ இல்லைனா முன் ஜாமீன் கையெழுத்து போடுவதோ இது மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட வேண்டாங்க. அதாவது யாருக்கு எது செய்வதாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்கூட்டியே இது உனக்கு செய்கிறேன் அது உனக்கு செய்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்க வேண்டாங்க. ஏனென்றால் சில நேரங்கள் நம்ம கொடுத்த வாக்கை பார்த்தீங்கன்னா காப்பாற்ற முடியாமல் போகலாங்க. இது நமக்குமே ஒரு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தி விட்டும் நமக்கு அவங்களுக்கு, ஏன்னா அவங்களுமே ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் நம்ம ஏமாற்றத்துக்கு உள்ளாக்குன மாதிரி ஆயிருங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான விஷயங்களை முன்கூட்டியே செய்யாதீங்க. ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்போது உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. அதை விட்டுட்டு முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா நான் இது செய்கிறேன் அது செய்கிறேன் அப்படின்னு எந்த வித வாக்கையும் நீங்கள் கொடுக்க வேண்டாங்க. அதே போல் யாரையும் நம்பி நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாங்க. உங்களுடைய கெட்ட நேரமோ இல்லைன்னா அவங்களுடைய கெட்ட நேரமோ என்னன்னு தெரியாதுங்க. அவங்களுமே வந்து வாங்கிய பணத்தை கட்டிடணும் அப்படின்னு தான் நினச்சி வாங்குறாங்க. ஆனால் அவங்களுடைய ஒரு கெட்ட நேரம் பார்த்தீங்கன்னா வாங்கிய பணத்தை பார்த்தீங்கன்னா கட்ட முடியாத ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலைக்கு போகலாங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு இக்கட்டமான சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஜாமீன் கையெழுத்து நீங்கள் போட்டு இருப்பதால் நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை திருப்பி செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிபந்தனையானது உங்கள் மீது தான் வந்து வரக்கூடும் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. யாருக்குமே பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்த்துக்கோங்க. மேலும் உங்களுடைய கோரிக்கைகளை மேலதிகாரிகள் சற்று தாமதமாகவே பரிசீலிப்பார்கள். இதனால் கோபமடையாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டுங்க. எந்த அளவுக்கு எல்லா விஷயங்களிலும் பொறுமையாக இருந்து ஒவ்வொன்றையும் செயல்படுத்துறீங்களோ அந்த அளவிற்கு மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்குங்க. முடிவுகளுமே உங்களுக்கு சாதகமாகவே அமைய கொடுங்க. மற்றபடி உங்களுடைய திட்டங்களை நன்றாக முடிப்பதில் கவனமாக இருப்பீர்கள். அலுவலக ரீதியான பயணங்கள்ல உடனடியாக பார்த்தீங்கன்னா நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது அப்படின்னே சொல்லலாங்க. இருந்தாலுமே தொடர்ந்து உங்களுடைய கடின முயற்சியின் உழைப்பின் மூலமாக நீங்க நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். கொடுக்கல் வாங்கலானது சிறப்பாக முடிந்தாலுமே பெரிய லாபம் என்றும் பெருசா பார்த்தீங்கன்னா எதுவும் மகர ராசி நேயர்களுக்கு இருக்காது. அதனால கூட்டாளிகளுடன் சேராமல் உங்களுடைய காரியங்களை தனித்து செய்ய வேண்டியது அவசியம். புதியவர்களுக்கு கடன் கொடுக்க வேண்டாங்க. கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். அரசு வழிகளில் கொஞ்சம் கெடுபிடிகளானது ஏற்படலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. உங்களுடைய திறமைகளானது வீண் போகாதுங்க. விளைச்சல்ல நல்ல லாபத்தை காண்பீர்கள். புழு பூச்சிகளால பயிர்களுக்கு சில பாதிப்புகளானது ஏற்படலாம். மற்றபடி சக விவசாயிகளுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்களுக்கு கடன் கொடுத்தவர்களால் பெரிய தொல்லைகள் எதுவும் ஏற்படாது. இந்த காலகட்டத்தில் உபரி வருமானத்தில் கொஞ்சம் அதீதமாக கவனம் செலுத்த வேண்டுங்க. இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம். கட்சி மேலிடத்தின் ஆதரவு கிடைக்கும். கட்சி மேலிடத்திற்கு தகவல் அனுப்பும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றவர்களுக்கு முன் ஜாமீன் கொடுக்க வேண்டாங்க. மற்றபடி உங்களுடைய கொள்கைகளில் உறுதியாக இருப்பீர்கள். தேவையான வருமானத்தை காண்பீர்கள். வெளியூரில் நிகழ்ச்சிகளை நடத்தி புகழ் பெறுவீர்கள். உங்களுடைய செயல்களில் சின்ன சின்ன தடுமாற்றங்களானது ஏற்படலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. சிறிய தடைகளுக்கு பிறகே பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்களானது கையெழுத்தாகக்கூடிய வகையிலையும் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானத்தோடு செயல்பட்டுட்டு விடாமுயற்சியோடு அந்த விஷயங்களில் தொடர்ந்து முயற்சிகள் செஞ்சீங்கன்னா அதற்கேற்ப சாதகமான பலன்களானது கிடைக்கக்கூடும். மேலும் மகர ராசி நேயர்களுக்கு கணவர் உடனான ஒற்றுமையானது சுமாராகவே இருக்கக்கூடும். ஆனாலுமே குடும்பத்தில் உங்களுடைய பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் நீங்கள் செயல்படுத்தி அதில் நீங்கள் வெற்றியையும் அடைவீர்கள். குடும்ப வருமானத்தை பெருக்க சுய தொழில்களில் ஈடுபடுவீர்கள். மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பின் நன்கு உழைத்து படித்தால் தான் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும். உங்களுடைய உடல் நலமானது சீராகவே இருக்கும். வெளி விளையாட்டுகளிலும் உடற்பயிற்சியிலும் தவறாமல் ஈடுபடுவீர்கள். மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நற்பெயரும் நல்ல ஒரு கீர்த்தியும் உண்டாகக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்குங்க. பொருளாதார வசதிகளும் பெருகிடவும் வாய்ப்புகளானது நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய பாக்கியமானது கிடைச்சிருக்குங்க. தடைப்பட்டு இருந்த அனைத்து காரியங்களுமே அடுத்தடுத்து நடைபெற போகிறது. வெள்ளை உள்ளத்துடன் உழவக்கூடிய உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே விலகி நன்மைகளானது உண்டாக போகிறது. சுற்றி இருக்கக்கூடிய சோம்பேறிகளிடம் இருந்து உங்களை நீங்க விலக்கி கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம்.
குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலானது உண்டாகுங்க. எதிரிகளுடைய தொல்லைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்கும். சனிக்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று 11 முறை வலம் வந்து வழிபாடு செய்துக்கோங்க. மகர ராசி நேயர்களுக்கு இன்னுமே அதீதமான நன்மைகளானது நடக்கக்கூடும். அதே போல் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை மாலையை சாற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன தடைகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டாகும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.